அப்புறம் பாருங்கள், யார் கேட்டாலும் சொல்லுமா இது மாதிரி வந்து என்ன எங்கள் அம்மா வந்து எனக்கு குளிப்பாட்டவே மாட்டாங்கன்னு சொல்லி பொய் சொல்லிகிட்டே இருக்குமா. ஆனால் எல்லாம் இப்படி ஃபோட்டோ பிடிச்சி இங்கே பாருங்கள் உங்கள் அம்மா எப்படி குளிப்பாட்டுறாங்க அந்த பிள்ளைய அப்படி சொல்லி எல்லாம் சொல்லுவாங்களாம். இருந்தாலும் ஏன் பாப்பா அப்படி பண்ணுற அப்படி சொல்லி கேட்டால் அப்படி தான் சொல்லுமா. ஏன்னா எப்போ பார்த்தாலும் உண்மையை பேசுறதை விட பொய் பேசுறது கரெக்டு அப்படி சொல்லி பொய் சொல்லும் பிள்ளை அப்படி சொல்லி இந்த குழந்தை வந்து பண்ணிகிட்டே இருக்குமா. அது மட்டும் இல்லை, இந்த குழந்தையோட சேட்டை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குமா. ஏன் அப்படின்னா அடிக்கடி வந்து ரிப்பீட்டடாக இந்த மாதிரி எல்லாத்தையும் பொய் சொல்லிகிட்டே இருக்குமா. அதனால் யாருமே இது சொல்கிறத நம்பவே மாட்டாங்களாம். அது மாதிரி இருக்குமா. இங்கே பாருங்கள், பிடிச்சி பின்னாடி நல்லா அப்படியே கிள்ளிகிட்டே இருக்குமா. எது சாப்பிட்றதாலும் அவங்க அம்மாவை கிள்ளிகிட்டே இருக்குமா. இப்படியே கை வச்சு உட்கார சொல்லுமா. அப்புறமா வந்து இதே மாதிரியே இப்படி கட்டி பிடிச்சி இப்படியே வச்சுருக்கணும்னு சொல்லுமா. அப்புறம் மூஞ்சை இப்படி காட்ட சொல்லுமா எல்லாருக்கிட்டேயும். ஒரு சில டைமில் என்ன பண்ணுமா, இந்த குழந்தை பாருங்கள் அதே மாதிரியே சைலண்ட்டாக அப்படியே குறுகுறுன்னு பார்க்க சொல்லுமா. இது பாருங்கள் அழகாக அப்படியே தூங்கிட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து இது மாதிரி அழகாக அப்படியே வந்து என்னென்னா அப்படியே தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுமா. அதுக்கப்புறம் கடைசியாக பாருங்கள் அப்படியே தூங்கிட்டே இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க.